இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான டேனிஷ் கோட்டையை வெள்ள நீர் சூழ்ந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்து வருகிறோம். மாவட்டம் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுவதோடு கனமழையும் பெய்து வருகிறது. நள்ளிரவு தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது வரை கனமழை பெய்து வரும் நிலையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான டேனிஷ் கோட்டையை வெள்ள நீர் சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் என்ன, முழு விவரங்கள்? வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக நள்ளிரவு முதலே தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவில் தரங்கம்பாடி, திருக்கடையூர், செம்மனார் கோவில், ஆக்கூர், சங்கரமந்தல், பொறையார் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இடைவிடாது பரவலாக கனமழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி தாலுகாவில் மட்டும் குறிப்பாக 24 மணி நேரத்தை 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இந்த மழையின் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான டேனிஷ் கோட்டைக்கு எதிரே உள்ள வளாகத்தில் மழைநீர் தேங்கி தற்போது குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த தண்ணீர் தற்போது பேராட்சி நிர்வாகம் சார்பில் வடிய வைத்தாங்கன்னா கடலில் போய் வடியும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாவட்டம் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. மேலும் தரங்கம்பாடி தாலுகாவில் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதியிலிருந்து சாலைகளிலும் தெருக்களிலும் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. உடனடியாக அப்பகுதிகளுக்கு ஊராட்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தண்ணீர் வடிய வைக்க ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பொதுமக்கள் இயல்பு இந்த மழையால் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.